அண்ணாச்சி எந்த ஊர் வியாபாரி? திருப்புவனம். எத்தனை குட்டி போடும்? 3 குட்டி போடும். இந்த ஆடு கொடுத்தவரு நிக்கிறாரு. 3 குட்டி வர்க்கம். 3 குட்டி வாரிசு. அவர்கிட்ட வாங்கினீங்களா? ஆமா, பால் குடிச்சு இன்னும் கறக்கலாம் நிறைய. அதோட ஒரு பிள்ளையை காப்பாத்தி கொடுங்க. பிள்ளை பாலுக்கு ஏத்த அடியா. நல்ல பால் ஒரு பாலுக்கு யாரு ரெட்டை பிள்ளை வச்சிருந்தாலும் ஒரு பிள்ளைய ஆடே காப்பாத்தி விட்டுரும். இப்படி ஆடு கிடைக்குமா? இவர் சொன்னாரு 18, 15க்கு அசைச்சு 16க்கு வாங்கியாச்சு. யாரும் கேட்டா எவ்வளவு நான் கொடுப்பீங்க? ஒரு 200 சேர்த்து தான் கொடுத்துருவான். 16,500 பழிச்சம் கூட பார்த்து 200 சேர்த்து தான் கொடுத்துருவோம். ஏன்னா எத்தனை மாசம் சென்னையா இருக்கும்? கிடா ஒரு 2 மாசம் இருக்கும். ஏன் கத்துது? கத்த கத்த குட்டியை காணாம குட்டியை தனியா பிரிச்சு வித்துடல. அப்ப யாருக்குமே போட்ட 3 குட்டி தானோ? ஆமா, குட்டியை தனி தனியா வச்சுட்டாங்க. கிடா மாதிரி ஒன்று போட்டேன். திருநாளி ராமநாதபுரம் மாவட்டம். என்ன தேவைக்காக போகுது கிடா? ஆட்டுக்காக போகுதுல. சந்தைக்கத்துல சரியான கிடானா? டாப் கிடா. பல்லு 4, வயசு 2 தான். ஆட்டுக்குன்னா என்னென்னலாம் பார்த்து வாங்கணும்? எப்படி வாங்கணும்? அதாவது கொம்புல எந்த ஒச்சம் கிடையாது. நல்லா வால் சொங்கானது, நீள வாழ, செம்போரு, கலர் ஆதாரமானது, ஒரிஜினல் கொடியாடு. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை 39 சொன்னாங்க. 31க்கு வாங்கிருக்கு. 31 விலை கொஞ்சம் கூடமா இருக்கா? இல்லண்ணா, 4 பல்ல இந்த மாதிரி கிடைக்காது. கேட்டாங்க 33 வரைக்கும் கேட்டாங்க, கொடுக்கல. கறி மதிப்பு எத்தனை கிலோ கறி இருக்கும்? கறி மதிப்பு இதுல இடம் போட முடியாது. 30 கிலோ 28 கிலோ வரும். அதுக்கு இதுக்கும் சம்பந்தம். ஆட்டுக்குங்க மத்தியில அந்த தோரணை எவ்வளவு ஆட்டுக்கு ஒரு கிடா போட வேண்டி இருக்கும்? 20க்கு 1 போடணும். சுப்லாரம் ஒரிஜினல் கொடியாடு. கொடியாடு கிடா மாதிரில இருக்கு. ஒரு 2 கிடாமரி, ஒரு தாயாடு 2 குட்டி. 2 குட்டி. ஆடு குட்டியும் வளர்க்கறதுக்கு வாங்கிக்கோம்ண்ணே. இதுக்கு 2 கிடாமரி, அதுக்கு 2 பொட்டை குட்டி. இதான் நீளவாளம் ஜம்முன்னு இருக்குன்னா 30 ரூபா சொன்னாங்க. 27 ரூபான்னு வாங்கிருக்கோம். ஒரு தாயாடு 2 குட்டியா? இது 2 குட்டி. இது மட்டுமே 27. அது 17 ரூபா. 17. ஒரு தாயாடு 2 குட்டி. நீ சந்தைக்கு இதான் டாப். நல்ல ஆடு. இது ஒரிஜினல் பொடியாடுன்னு. 27 ரூபா போட்ட காசை எவ்வளவு நாள் எடுக்கலாம்? அந்த ஒரு 4 மாசம் ஆகும். 4 மாசம் குட்டி வளர்ந்துருமா? அந்த ரேஞ்சுக்கு வளர்ந்துரும். ஆடு குட்டி 2 குட்டி போட்டுரும். வெளியும் குட்டி வயிற்றுலையும் குட்டியா? ஊர்ல எத்தனை ஆடுகள் வளர்க்கியா? இந்த இப்பதான் வாங்கிருக்கோம். செவலப்போர், புளியம்போர். வயசுல ஆட்டுக்கு வயசு ஆடு அலசுதான். என்ன கோல்பட்டினே? ஒரிஜினல் எட்டயபுரம் பொட்டுக்குட்டி. ஐயோ, இன்னைக்கு தான் பிறந்திருக்குமா? ஏன்னா 2 நாள் ஆச்சுனே. நேத்து பிறந்ததுனே. நேத்து பிறந்தது. ஆமா. தொப்புள் கொடி கூட விலை. ஆமா, இன்னைக்கு தான் கொண்டு வந்துட்டாங்க. தாய் 2 குட்டி போட்டுருச்சு. அதனால ஒரு குட்டியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஐயா 2 குட்டி வளர்க்க முடியாது. 2 குட்டி கஷ்டம்னே. கொஞ்சம் பால் இருக்காது. வெள்ளாட்டு குட்டினா வளர்த்துறோம். செம்பரிக்கு அவ்வளவுதான் பால் இருக்கும். இது இனிமே பெருசா இருந்துச்சா இதுக்கு 2 குட்டி போட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இது கிடாயினே. இதுல விழுந்து தாப்பங்கடா 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி விட்டுருக்காங்க. 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கிடாய் வாங்கி விட்டுருக்காங்க. குருமலை வியாபாரம் இது. குருமலை குட்டி அந்த ஊர்ல அவ்வளவு ஃபேமஸா இருக்கும். ஒரு பொடி குட்டியே 9,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு விற்பாங்க. இதோட 3 மாச குட்டியே 10,000 ரூபாய்க்கு விற்பாங்க. தொழுவுல வந்து வாங்கிட்டு போவாங்க. மதுரைக்காரங்க வந்து வாங்கிட்டு போறாங்க. சந்தைக்கு வராது அந்த வியாபாரம். கொடுக்கவும் மாட்டாங்க, நம்மளுக்கு கொடுப்பாங்க. அதனால கொண்டு வந்தோம். எவ்வளவு சொன்னாங்க? ஏன்னா இது வந்து 3 ரூபா சொன்னோம். 2,400க்கு அந்த அண்ணனுக்கு கொடுத்துருக்கு. இது உங்க குட்டி தானே? நம்ம குட்டி தான். நம்ம வந்து சந்தைக்கு வருவோம், வார வருவோம். ஒரு ஆள் கொண்டு வந்தாங்க. குருமலைக்காரங்க தான் நம்ம ரெகுலரா கொடுப்பாங்க. அவங்க தான் வாங்கிருக்கு. எப்படி வளரும்? இது வந்து 1.5 லட்சம் கிடால இருந்து பிறந்தது இல்ல. குட்டியை பாருங்கண்ணே. ஒரு நாள் தானே ஆயிருக்கு. எப்படி இருக்கு குட்டி? சம்பு இருக்குண்ணே. ஒரு நாள் குட்டி இப்ப நிக்காது என்னைக்கும். அப்படியா? கால் தக்கத்தை பாத்தீங்களா? கால் தாக்க ரெட்டை குறுக்கு நல்லா வளரும். பந்தயத்துக்கு நல்லா இருக்கும். பிரீடு நல்லா இருக்கும். மதுரைக்காரங்க எனக்கு போன் போட்டு கேட்டாங்க. இப்ப போன் அடிச்சாங்க. கொடுத்த பிறகு போன் அடிச்சாங்க. ஏன்னா எனக்கு இந்த குட்டியை கொடுங்க அப்படின்னு. நம்ம கொடுத்தாச்சுனே, அடுத்த வாரம் பாப்பனே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி எதுவும் வந்தனாலும் அவங்களுக்கு கொடுத்துருவோம். முட்டுக்கு தான் கேட்காங்க. இவங்க நாட்டு மாடு வச்சிருக்காங்க. அதில் கொண்டு போய் போட போறாங்க. முட்டுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கடை வந்து 1.5 லட்சம் ரூபா, 1 லட்சம் ரூபா, 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலதான் வாங்குவாங்க அந்த வியாபாரம். அப்படி வாங்கி போட்டதான் அந்த பிரீடுக்கு நல்லா இருக்கும். குட்டியை நல்லா இறங்கும். உண்மைதான், உண்மையான இதாதான். 1 லட்சம் 1.5 லட்சம் கடை இருக்கு. எத்தனை தாயாடு எத்தனை குட்டிகள்? 2 ஆடு 4 குட்டி. 4 குட்டி. ஒண்ணுக்கு 2 குட்டிகள். தாயாடு குட்டி வாங்கினா நமக்கு என்ன லாபம்? வளர்க்கறதுக்கு வாங்குறா குட்டி வந்து நமக்கு லாபம். எவ்வளவு சொன்னாங்க அண்ணாஜி? எல்லாம் சேர்த்து மொத்தம் 40 ரூபா. 40 ரூபா. 4 குட்டி 2 தாயாடு. 40 ரூபா பரவாயில்லையா அன்னைக்கு? சரி, தாயாடு குட்டிகள் வாங்கும் போது நம்ம என்ன பார்த்து வாங்கணும்? பல்லு, காம்பு, கண்ணு இதை பார்த்தோம். குட்டியை நல்லா வளர்த்துருக்கா? இது பால் வர்க்கம் நல்லா இருக்கு. வயசு வந்து எல்லாம் ஆடுதான். எத்தனை ஆடுகள் வளர்க்கீங்க ஊர்ல? 20 ஆடு வளர்க்கும். எப்படி வருமானம் எப்படி இருக்கும்? 20 ஆடு வளர்த்தா வருமானம் ஏதோ பரவாயில்லாம இருக்கும். வருஷத்துக்கு ஒரு 2 லட்சம் ரூபா கிடைக்குமா? கிடைக்கும். ஆனா பாக்கணும், அலையணும். யாரு நீங்க பாக்குறீங்களா? வீட்டுல பாத்துக்கலாம். வீட்டுலதான். வீட்டுல நீங்க என்ன பிசினஸ் போறீங்க? நான் டிரைவரா இருக்கேன். வீட்டுல இருக்க பெண்களுக்கு இது ஒரு நல்ல தொழில். தொழில். விளாத்திக்குளம். எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? 6 குட்டி. 6 வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. என்ன குட்டிகள்? எல்லாமே கிடா குட்டி. கொடியாட்டு குட்டி. இது ஒரு 4 மாசம் வளர்ப்புக்குன்னா எத்தனை மாசம் வாங்கினா கரெக்டா இருக்கும்? ஒரு 6 மாசம் வளர்க்கும். 6 மாசம் நல்லா இருக்கும். இது நம்ம வளர்ப்புக்காக வாங்கிருக்கோம். பால் குடிலாம் மறந்துட்டா? பால் குடி மறந்துச்சு. பால் கொடுக்க வேண்டாம். ஆமா. ஏழை போட்டு கொண்டு போறீங்க? காரு நம்ம டிக்கிகளே வச்சுக்கணும். சொன்னாங்க ஒன்னொன்னு 6000 ரூபாய் சொன்னாங்க. நாங்க 5000 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம்.
ஒரு குட்டி 5000. ஆமா இதுல பொடிசா இருந்த மாதிரி இருக்கு, ரொம்ப சின்னதா இருந்த மாதிரி இருக்கு. அது பொடி குட்டி, அது ரேட்டு கேட்டு அது ஃப்ரீயா கொடுத்தாங்களா எல்லாம்? பெரிய இல்ல 3000 ரூபாய். 3000 ரூபாய், அது மட்டும் கொஞ்சம் விலை குறைவு. ஆமா வீட்டுல ஒரு 10 ரூபாய் இருக்கு டோட்டல். ஓ, தோட்டத்துல விட்டுறீங்களா? ஆமா தோட்டத்துல விட்டா வெள்ளாடி எல்லாத்தையும் மேய்ஞ்சிடலாம் சொல்லுவாங்க. இல்ல நாங்க செட் இருக்கு, வலை அடிச்சுட்டு இருக்கோம். ஆடு வளர்ப்பு உண்மையில லாபம் தானா? ஆமா லாபம் தான், நல்ல லாபம். எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க இது பிளான்? நாங்க ஒரு 6 மாசம் வளர்த்துட்டு கொடுத்துருக்கோம். 6 மாசம் கழிச்சு இது என்ன ரேஞ்சில வரும்? ரேட்ல எவ்வளவு ரேட்ல வந்து நிற்கும்? ஒரு 8000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு. 8000 ரூபாய் 10000 ரூபாய் ரேஞ்சில வந்துரும். ஆட்டுக்கு என்ன தீவனம் குடிப்பீங்க? அகத்தி கொலை, செவண்டாலு, விதை, கோதுமை தவிடு எல்லாமே போட்டிருக்கீங்களா? ஆமா எல்லாமே. கிடா அண்ணன் தூத்துக்குடி போகுது. ஏர்லுக்குன்னா ஒரிஜினல் எட்டயபுரம் கிடா. ஆமா. எவ்வளவு சொன்னாங்க? சொன்ன விலை விலை நான் தான் கொடுத்துருக்கேன். ஓ, நீங்க வித்துருக்கீங்க? ஆமா, நான் வாங்கிட்டு வந்து வித்துருக்கேன். அண்ணன் 15 ரூபான்னு வாங்கியிருக்காரு. ஒரு கிடா 15 ரூபா. ஆமா. எத்தனை கிலோ கறி இருக்கும் எதிர்பார்க்காங்க? அது அண்ணனுக்கு தான் தெரியும். எடை போடுறவர் அவர் தான். எட்டயபுரம் கிடா எப்படி இருக்கும் டேஸ்ட்? ருசியா இருக்கும், அருமையா இருக்கும்னா. ஆமா. வயசு என்ன நினைச்சு? இது இளங்கிடாதானா? பல்லு போட்டுட்டா? பல்லு போடலையா? ஒரு வருஷம் ஆயிட்டா? 5 மாசம் ஆகும். மாசம் பல்லு போடல. உண்மையிலேயா? உண்மையில 5 மாசம் தான். பல்ல பிடிச்சி காட்டுங்க அவருக்கு. பாருங்க பல்ல பாருங்க. பல்ல காமிச்சிருக்க நினைச்சு பல்லு போடலையா? பல்லு போடல. 5 மாசம் 6 மாசம் குட்டி. ஆமா. இப்படி வளர்ந்துருக்குண்ணே. ஓய் ஓய், அதுதான் எட்டயபுரத்து குட்டியோட ஸ்பெஷல்னு. ஆமா, கோயில்பேட்டில இருந்து. ரெண்டுமே கருப்பா? ஆமா. கிடா குட்டியா பெட்ட குட்டியா? இது கிடா குட்டி, அது பொட்டை குட்டி. ஏன் கருப்பு வாங்குறீங்க? கோயிலுக்கு. கோயிலுக்கு இப்போ உடனே கொண்டு கொடுக்கீங்க? வளர்த்துருங்க. வளர்ப்போம், ஒரு 2 வருஷமா 1.5 வருஷம் வளர்ப்போம். 2 வருஷம் வளர்க்காம அங்க டைரக்டா இல்ல வாங்குறது வந்து அந்த அளவுக்கு இருக்காது. அவங்க நாங்க 2-3 சைடு ஏமாந்துருக்கோம். வெள்ளையா இருக்கும் சைடுல, அவங்க மைய அடிச்சு கொடுத்துருவாங்க. ஆமா, இது மாதிரி பொடிசா வாங்கிட்டோம்னா தெளிவா இருக்கும். இப்போ நல்லா இருக்கா இது? நல்லா. இப்போ பார்த்துதான் வாங்கிட்டு போனா அவங்க பெயிண்ட் அடிச்சது எங்களுக்கு தெரியாது. வீட்டுல போய் தெரிஞ்சு வச்சு 1 மாசம் கழிச்சு பூரா வெள்ள முடியா வந்துருச்சு. கோயிலுக்கு விட்டது எப்படி நம்ம கொண்டு போக முடியாதுல்ல. ஒரு முடி கூட வெள்ளை முடி இருக்கக்கூடாது கோயிலுக்கு. ஏமாத்திட்டாங்க. அதனால சின்னல இருந்தே வளர்த்துருவீங்க? 1 வருஷம் வளர்த்து தான் கொண்டு போவோம். எந்த ஊர் கோயிலுக்கு? சீலப்பறை. கருநாள் வருஷம் கருநாள் வளர்த்து கொண்டு போவோம். வேற குட்டிகள் வீட்டுல இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு ஆடு. ஆடு வளர்ப்பு எப்படிமா? லாபம் தானா உண்மையிலே? ஆமா, லாபம் தான். அலையணும், காட்டு முடிய அலையணும். வீட்டுல இருந்தா கிடைக்காது. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மேய்ச்சல் கொண்டு போவீங்க? தான் கிடைக்கும். சாப்பிட கூட நேரம் இருக்காது, உட்கார நேரம் இருக்காது, படுத்தா உறக்க வராது. நம்ம உழைப்பு தானே இருக்கு. எல்லாமே வரும், காய்ச்சல் வரும், சளி வரும், எல்லாம் வரும். நாம அதுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் ஊத்தணும். எல்லாம் படிச்சிட்டீங்களா? டானிக்க ஊத்தணும். எல்லாம் படிச்சிட்டீங்களா? இல்ல எல்லாம் இருக்கு, நாங்க வாங்கி வச்சிருக்கோம் வீட்டுல. ஓ, தெரியும். சூப்பர். ஆமா. எத்தனை வருஷமா ஆடு வளர்க்கீங்க? அது நான் 10 வருஷமா. 10 வருஷமா. நாங்க எப்பவும் இந்த இப்ப போன உடனே ஏதாவது சளி இருந்துச்சுன்னா உடனே போட்டுருவோம். டானிக் இருக்கு ஊத்துவோம். விக்ஸ் டப்பா, நம்ம பிள்ளைகளுக்கு வாங்குற மாதிரி விக்ஸ் பெரிய டப்பா, தைல டப்பா எல்லாமே வாங்கி வச்சிருக்க. லேசானோன்னு போட்டு ஒரு பச்சை பிள்ளைய பார்த்தமே பார்க்கணும். அதுக்கு மேல பார்க்கணும். அப்படியா? சும்மா பார்த்தா வளர்க்க முடியாதுல்ல. அதுக்கு லேசானோன்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதனால நம்ம அதை வளர்க்க. சரி, எவ்வளவு சொன்னாங்க ரெண்டும்? 10. 5000 10,000 ரூபாய். மதிப்பு சரிதானா? கருத்தண்டாய் கிடைக்கல. ஒரு தாயாடு 2 குட்டியா? 2 குட்டி. மஞ்சோப்பு, கோயில்பேட்டி மஞ்சோப்பு. கரும்போர் ஆடு. சூப்பர் ஆடு. என்ன குட்டிகள் ஆனது? குட்டி ரெண்டும் கிடா குட்டி. ரெண்டுமே கிடா குட்டி. சூப்பர். எப்படி தாயாடு குட்டி வாங்கணும் வந்தீங்களா? ஆமா, 2 மாசம் வளர்த்தாச்சுன்னா குட்டி கொஞ்சம் பெருசா இருக்கும். மக்கள் இப்போ வாங்கும் போது ஒரு தாயாடு 2 குட்டியா வாங்குங்க. தாய்க்கு நல்லா இற வைக்கணும். வச்சா குட்டியை ஜம்முன்னு வளர்த்துரும். சொன்ன விட 20,000 20 ரூபாய்க்கு வாங்கிக்க. குட்டி 2 10 ரூபா, ஆடு 10 ரூபா. ஆமா, அந்த மாதிரி அதான் கணக்குனா. நேரம் ஆக ஆக விலை குறையணுமா? குறையலையா? கிடாமரி விலை குறைச்சு கொடுக்க மாட்டாங்கன்னா? குட்டி தாலி குட்டினா? ஆமா, தாலி. இது வந்து தாலி வீட்டுக்கு லட்சுமி சராசனம் பண்ணது. 2 மாசம் வளர்த்தாச்சுன்னா குட்டி 10,000 ரூபாய். 6 மாசம் தான். 6 மாசம் டபுள் ஆகிக்கலாம்ல. தேனி மாவட்டம் போடியில இருந்து வந்திருக்கும். எட்டயபுரத்துக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம்? இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம். எட்டயபுரம் எப்படி இருக்கு சந்தை? குட்டிகள்லாம் நல்லா வருது, தரமான குட்டியெல்லாம் வருது. நல்ல கிடாய்கள் நல்லா வருது. ஆடுகள்லாம் எப்படி இருக்கு? ஆடுகள்லாம் தரமான ஆடுகள் இருக்கு. நம்ம ஆடு வளர்க்குறவங்க எல்லாமே ஒரு டைம் பார்க்கக்கூடிய சந்தை தானே எட்டயபுரம் இல்லையா? கண்டிப்பா பார்க்கணும், கண்டிப்பா வரணும். வந்து பார்த்துட்டு வாங்கினது 4000 ரூபாய். ரெண்டுமே கிடாதானா? ரெண்டுமே கிடையாது, கிடா குட்டி தான். என்ன தேவைக்காக? பந்தயத்துக்கு. உங்க டீம் பேர் என்ன? பேர் என்னது? டீம் பேரா இப்போதைக்கு இல்ல, புதுசா தான் ஆரம்பிச்சு. என்ன படிச்சிருக்கீங்க எல்லாம்? நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் வந்து நாட்டுக்குட்டி. ஏன் நாட்டுக்குட்டியில என்ன ஸ்பெஷல்? நாட்டுக்குட்டில அந்த காது வந்து மூலிக்காதான் இருக்கும். ஓ, மூலிக்காது. காது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஸ்பெஷலே வந்து கண்ணு வந்து வெள்ளி கண்ணு, அதனால வந்து ஸ்பெஷலா இருக்குது. அதனால வந்து விரும்பி வாங்கிருக்கோம். பந்தயத்துக்கு எதுவும் நின்று அடிக்குமா? நல்லா அடிக்கும். சொல்லி அடிக்கும். நல்லா அடிக்கும். கால் கணம், மண்டை கணம் எல்லாமே பார்த்து தான் வாங்கிருக்கோம். இது 5000 ரூபாய் சொல்லுவாங்க, 4000 ரூபாய்க்கு வாங்கிருக்கோம். 4000 ரூபாய். மதிப்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல. இல்ல உங்க ஊர் சந்தைகள் வாங்கினா இதே ரேட்டு வாங்கிடலாமா? இல்ல, எங்க ஊர் சந்தைகள்ல விலை கூடுதலா இருக்கும். அப்படியா? அப்ப எட்டயபுரம் தான் லாபமா இருக்கு.
நல்ல பொருளுக்கு 8000 தான் லாபம். ஆமா. நாங்க புதுலேருந்து வரோம். வியாபாரியா சம்சாரியா? சம்சாரி. ஒரு தாயாடு 2 குட்டி. ஆமா. குட்டி ஆட்டுக்கு மேல வளர்த்துருக்கு. நல்ல பால் இருக்கும். ஆமா, நல்லா இருக்கும். எவ்வளவு சொன்னாங்க? 27 சொன்னாரு. 21 வாங்கி. 21. ஆமா. குட்டி 2 5 5 10. ஆமா. ஆடு 11. ஆமா, அதுதான் கணக்கு. அதான் கணக்கு. என்ன குட்டி ஆனது? குட்டி 2. கிடா 1 பொட்டை 1. இன்னைக்கு எப்படி லாபம் தானா? என்ன லாபம்? இது வந்த மட்டும் லாபம் தான். இது எப்படி வளர்ப்பீங்களா இல்லாட்ட வித்துருவீங்களா? வளர்க்கத்தான். ஆட்டுக்கு வயசு 6 பல்லு. 6 பல்லு. சென்னை ஆயிட்டா? 2 சென்னை ஆயிட்டா? 2வது சென்னை ஆயிடுச்சு. ஓ, அதுதான் ஸ்பெஷல். இனி போடக்கூடிய குட்டிகள் 2 குட்டியா 3 குட்டியா இருக்கும்? 2 போட்டுருங்களா? போட்டுருவோண்ணா. நாங்க 10 30 ஆடு வளர்ப்போம். வயசு என்னாச்சு உங்களுக்கு? எங்களுக்கு வயசு 70 ஆச்சு. ஒரு 30 ஆடு எடுத்தா எவ்வளவு வருமானம் வரும்? எப்படி என்ன யாது என்னது? ஆடு வளர்ப்புல இளைஞர்கள் இளைஞர்கள் ஆடு வளர்க்க வளர்க்குற பொறுத்து இருக்கு. ஒரு 10 ஆடு வளர்க்க வச்சுக்கலாம். ஆமா. வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா வருமானம் வருமா? வரும். வரும். பூசாம வரும். 8000 ஆடுல கண்டிப்பா வரும். ஆமா. மதுரையில இருந்து அட்ரஸ் மேலமாச்சி வீதி, மேலமாசி வீதி. மீடியமான கிடா. என்ன தேவைக்கா கிடா போகுது? கோயில் கோயில் கொடையா இல்ல ஃபங்க்ஷனா? காது குத்துக்கு வெட்டுறோம். உங்க ஏரியால சந்தைகள்லாம் உண்டுல்ல? இருக்கு, இங்க சௌரியமா இருக்கும். 8000 தான் விலை குறைவு. நல்ல கிடாவும் கிடைக்கும். ஆமா. எவ்வளவு சொன்னாங்க இந்த கிடா? 21 ரூபா. ஆனா இது 3. இது 21 ரூபா தான். இது 37 21. ஒன்னு 7 ரூபா வருதுன்னா மீடியம் சைஸா வாங்கணும்னு வந்தீங்களா? ஆமா. நினைச்ச மாதிரி அமைச்சிட்டா. ஆமா. என்ன போட்டு கொண்டு போறீங்க? இது ஆட்டோ. ஐநேரில இருந்து வரோம். ஐநேரி. ரெண்டுமே கிடா குட்டி. கிடா குட்டி கோயிலுக்கா? இப்போ உடனே கொடுத்துருக்கீங்க வளர்த்து கொடுப்பீங்க? வளர்த்தாங்க. எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? இன்னும் ஒரு 3 மாசம் வளர்ப்போம். 3 மாசம் கழிச்சு கோயிலுக்கு. ஆமா. சொன்னது 25 சொன்னாங்க. 10 வாங்கி. 10 10 20,000. கறி மதிப்புல 10 கிலோ கறி இருக்குமா? இல்ல இருக்காது. வளர்ப்புக்கணும்னு அதான் விலை. ஆமா. சரி, இதோட நீங்க பெருசா டைரக்டா வந்து வாங்கிடலாம். 3 மாசம் கழிச்சு சண்டையில கிடாவை பிடிச்சிடலாம் கோயிலுக்கு. அது கொஞ்சம் நம்ம வீட்டுல வளர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த டயத்துக்கு வந்தா ரேட்டுக்கு சீசன்ல கூட இருக்கும். ஐயாஜ் மாதம் வந்து வாங்கினோம்னா ரேட்டு கூட இருக்கும். ஒரு கிடாவை 20 ரூபா வந்துடும். ஆமா. 25 ரூபா சொல்லலாம் ஒரு கிடாய். ஆமா. வீட்டுல வளர்த்த லாபம் தான். ஆமா. என்ன கொடியாடு தானா? ஒரிஜினலா? ஆமா, ஒரிஜினல் ஆடு. நல்ல வளர்மானாச்சு. நல்லா வளர். குட்டி நீள வாழம் இருக்குதா? ஆமா, நீட்டு போக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. வீட்டுல ஆடு வளர்க்கல. கோயிலுக்கு மட்டும்தான். ஆமா. அப்ப இதுக்கு தீவனம் தோட்டத்துல இருக்கு. அதுல தோட்டத்துல இளம்போனம். உயரம் குறைவு. ஆமாண்ணே. காது வித்தியாசமா இருக்கா? மூலிக்காது. மூலியும் தாலியும். அப்படின்னா மூலி தாலி. கீழே தாலி இருக்கு. இந்த இது வந்து தாலினா? ஆமா. 2 வந்து தாலி. காது வந்து மூலி. வித்தியாசமா இருக்கு. இதுக்கு பிறக்கக்கூடிய குட்டிகள்லாம் இப்படிதானே பிறக்கும்? மூலியும் பிறக்கும், காது ஊத்தியும் பிறக்கும். சிலர் மூலிக்காத குறைங்காங்க, தாலியும் குறைங்காங்க. அது குறை நமக்கு பிடிச்சிருக்கு வாங்கியிருக்கு. செம்பராட்டுல செம்மந்தாட்டுல ஒரு ஆடு கிடந்தா நல்லது தானே. கண்டிப்பா இப்படி ஒரு ஆடு இருக்கணும். இருந்தாதான் அது பெருகும். அப்படிதானே அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, எவ்வளவு சொன்னாங்க? 20 ரூபா சொன்னாங்கண்ணே. 17 ரூபா நிறைச்சனையா? 2 மாசம் ஆகும் என்ன. உருட்டு கட்ட மாதிரி இருக்குண்ணா. ஆமா. ரெட்டை குறுக்காடு. ரெட்டை குறுக்கு. நல்ல பால் ஊருக்கு இருக்கும் இருக்கானே. பால் தரணுமா? 2 குட்டியாடா 3 குட்டியாடா? 3 குட்டி ஆடு. உண்மையில 3 குட்டி? 3 குட்டி போடும். 3 குட்டி போடும். இது இதோட 3 குட்டி போடும். எவ்வளவு ஆடுகள் பாத்தீங்க? பாத்துட்டு எது வாங்குனீங்க? இந்த ஒரு ஆடு தான் பார்த்தேன். மூலி ஆடுன்னு ஒரு ஆடு இருந்தது பார்த்து வாங்கியாச்சு. வரமச்சில மூலி ஆடு தான் வேணும்னு வந்தீங்க? ஆமா. அப்ப செம்மறி ஆடு வளர்க்குறவங்க எல்லாருமே மூலி ஆடு ஒரு ஆடு வாங்கி போடணும். உள்ள போடணும். போட்டா நல்லது. அது ஒரு சாஸ்திரத்துக்கு போடுவாங்க. ஆமா. வந்து ஜப்புன்னு பார்க்கல மூலி ஆடு ஒரு போரே அமையும்ல. காது பளிச்சுன்னு போய் அதுல போய் விழுந்துரும். எல்லா கண்டிஷனும் இது மேல விழுந்துரும். அப்ப ஒன்னும் பிரச்சனை இல்லை. நாங்க அருப்புக்கோட்டையில இருந்து வரோம். எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க? என்ன பிளான்ல வந்தீங்க? நாங்க ஒரு 10 குட்டி வாங்குறதா வந்தோம். இப்ப 7 குட்டி வாங்கியிருக்கோம். இன்னும் 3 குட்டி வாங்கணுமா? இது வளர்ப்புக்கா வியாபாரத்துக்கா? வளர்ப்புக்கு. என்ன குட்டிகள்? எல்லாமே 6 பொட்டை குட்டி, 1 கிடா குட்டி. இது ஒரு செட் அப்படியே கொண்டு வளர்த்துடலாமா? வளர்த்துடலாம். வீட்டுல எத்தனை ஆடுகள் வளர்க்குறீங்க? எங்க வீட்டுல ஏற்கனவே ஒரு 10 ஆடு இருக்கு. இது வளர்ப்புக்குன்னா எத்தனை மாசம் குட்டிகளை நம்ம வாங்கணும்? வளர்ப்புக்குன்னா ஒரு 4 மாசம் குட்டி வாங்கணும். அவங்க 8 ரூபா சொன்னாங்க ஜோடி. நாங்க ஜோடி 7 ரூபாய் வாங்கிருக்கோம். ஒரு குட்டி 3500 ரூபாய். 3500 பரவாயில்ல இல்லையா? யார் வாங்கி தந்தா? ஒரு கிடா குட்டி மட்டும் தனியா 8 ரூபா. எல்லாம் பெட்ட குட்டிங்கனால விலை குறைவோ? ரொம்ப கொட்டாங்க. கிடா குட்டியா பெட்ட குட்டியா? பெட்ட குட்டி. 3மே குரால். ஈனாத குரால். எது என்ன தேவைக்காக? சடங்கு விடுங்க. ஐயோ ஃபங்க்ஷனுக்கா? நீ வளர்த்த அருமையான ரகம்ல. வளர்ப்புக்கு எப்படி இருக்கும்? நல்ல நீளவான நல்லா இருக்கலாம். ஆமா. 40 ரூபா சொன்னாங்க. முடிஞ்சது 37. கறி மதிப்பு எவ்வளவு எதிர்பார்க்கீங்க? 1 கிலோ 1000 ரூபா கணக்கு. அதுக்கு குறையாதா? அது குறையாது. இதோ கிடாவே வாங்கிருக்கலாமா? 1000 ரூபா ரேஞ்சுனா இதாவது வாங்கியாச்சு. குரால் டேஸ்ட் எப்படி இருக்கும்? டேஸ்ட் நல்ல கிடாயோட நல்லா இருக்கும்னா இது கடையில் வாங்கிடலாமா? கறி கடையில் வாங்கி ஏன் போட்டு இது வாங்கிட்டு இருக்கீங்க? அப்போ 8000 நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
சரி எப்பயும் வந்து எல்லாம் வந்து பார்ப்போம். எட்டையாவரம் டேஸ்ட் ஜம்முன்னு இருக்கும். இளங்கரியா இருக்கும். ஜம்முன்னு இருக்கும். ஜம்முன்னு. ஏன் கடையில வாங்க மாட்டீங்க? கடையில நம்ம ஃபங்க்ஷனுக்கு வந்து மொத்தமா ஆடை எல்லாம் அறுத்து போட்டுருவாங்க, ஈண்டாடு இதெல்லாம் அறுத்து போட்டுருவாங்க. இதெல்லாம் குறாலாரம் ஈனாதான் குறாலம். ஈனாத குறாலும் ஒண்ணுதான், கிடாவும் ஒண்ணுதானே. நல்ல கிடாக்கடி டேஸ்ட் வரும். கிடாக்கறி டேஸ்ட் வரும். சொக்கலிங்கபுரம் ஒரு தாயாடு ஒரு குட்டி. ஆமா. எப்படி தாயாடு குட்டி வாங்கணும் தான் வந்தீங்களா? ஆமா 20. ஒரு தாயாடு ஒரு குட்டி 20,000 ரூபாய். ஒரு குட்டி தான் போட்டிருக்கோம் இது. ஆமா. தலையிட்டா அவன் 2 இனி அடுத்த ஈத்துல 2 குட்டி போடுமா? ஆமா. என்ன குட்டி இது? 2 குட்டி. கிடா குட்டி. சூப்பர். ஆடு மேய்க்கிறதுல யாரு? மேய்க்கிறது நாங்க. எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க? அது 10 ஆடு இருக்கு. 10 ஆடு வளர்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்குமா வருமானம்? எடுத்தா 10 ஆட்டுல வந்து 1 லட்ச ரூபா கிடைக்கும். 1 லட்ச ரூபா கிடைக்கும் வருஷத்துக்கு. ஆமா. 20 ஆடு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா. கோயில்பட்டி அழகான செம்மறி குட்டி. ஆமாண்ணா. என்ன தேவைக்கா செம்மறி வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்புக்கு தானே. நாட்டுக்குட்டி தான். ஏன் வெள்ளாட்ட குட்டி வாங்க வேண்டிய செம்மறி வாங்கிருக்கலாம்? இல்ல செம்பரி வேணும். செம்பரி வளர்க்க ஆசை. ஆசைக்கா? ஆசைக்காண்டி வாங்கணும். ஏன் செம்மறி வளர்க்குறீங்க? செம்மறியில நமக்கு என்ன? அது ஒரு ஆசை தான். பின்னாடியே ஓடி வரும் வைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆசைக்காண்டி வாங்கி வளர்க்கறது. பாசமா இருக்கவே வாங்கி வளர்க்கறது. ஒரு 3 மாதம் வளர்ப்போம் பெருசா வரைக்கும். அதுக்கப்புறம் கொம்பு உருவி கெட்டுல போட்டு அதுக்கப்புறம் 2-3 வருஷம் வளர்ப்போம். அதுக்கப்புறம் கொடுத்துருவோம். பந்தயத்துக்கு கொண்டு போலாமா? அதுக்குலாம் கொண்டு போல. வீட்டுக்காண்டி தான், அழகுக்காண்டி, வீட்டு அழகுக்காண்டி வளர்க்கறது தான். வீட்டு கட்டி போறதுக்காண்டி. நீ சொன்ன 3 ரூபா சொன்னாங்க. 2,200 வாங்கியிருக்கு. பால் வெளியே பாக்கெட் பாலா? மாட்டு பால். மாடு இருக்கு. மாட்டு பால். அப்ப பிரச்சனை இல்லை. பால். ஆமா, பாலுக்குள்ள பிரச்சனை இல்லை. கோயில்பட்டி அழகான கன்னியாட்டு குட்டி. கன்னியாடி எப்படி இருக்கும் வளர்ப்புக்கு? வளர்ப்பு சம்மன் இருக்கும். ஜம்மு நல்லா வளரும். ஆமா. 2 என்ன குட்டிமா? கிடா குட்டியா பட்ட குட்டியா? பொட்டக்குட்டி. 7,000க்கு முடிச்சிருக்கு. எத்தனை படிக்கீங்க ஸ்கூல்ல? 8 படிக்க. ஆடு வளர்ப்பு படிப்பை பாதிக்காதா? அதெல்லாம் பாதிக்காது. அது ஒரு சைடு இது ஒரு சைடா? வீட்டுல எத்தனை ஆடுகள் இருக்கு? இதான் முதல் குட்டி. 2 குட்டி. மாடுதான் வளர்க்கும். மாடுதான் வளர்க்கீங்க. ஆசைப்பட்டு இதான் முதல் டைம் ஆடு வாங்கிட்டு போறீங்க. 4 மாசம் குட்டி. நாகலாபுரத்துலேருந்து வரோம். சந்தைக்கு வந்து நல்ல தரமான கொடியாடு. ஆடு சென்னையாடு ஆனது. ஆமாண்ணா 2 மாசமா. பல்லு அது உள்ளதான் போயிருக்காங்கப்பா, அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வண்டி டிரைவர். நல்ல கொடியாடு. அதான் நாட்டாடுன்னு. நல்ல நீளவாள உள்ள ஆடு. மதிப்பு நமக்கு தெரியல, வாங்கியிருக்காங்க. ஒரு 20 ரூபா இருக்குப்பா. அது 15 ரூபா வரைக்கும் மதிப்பு சொன்னாங்க.